வெல்கம் டு த ஷோ. விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவில் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வலது பக்கமாக ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா 2 அடுக்கு கொண்ட ஷோரூமாக விசிஆர் மெட்டல்ஸ் காத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் ஓவராலாக விசிஆர் மெட்டல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க உங்களுக்கு மெட்டல் பொருட்கள் வச்சுருக்காங்க. மெட்டல் அப்படின்னா உங்களுக்கு 8 விதமான மெட்டல், அதாவது 8 டைப் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இடத்துல வாங்கிக்க முடியும். அதாவது உங்களுக்கு காப்பர், வெண்கலம், பித்தளை, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ்ல இருக்கக்கூடியது, வெள்ளிய பாத்திரங்கள், கேஸ்ட் அயனு, இந்த மாதிரியான மெட்டல் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி வீடுகளுக்கு தேவையான ஒரே ஒரு சிங்கிளாக ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். கடைகளுக்கு தேவை, கமர்ஷியலு, பெரிய குவான்டிட்டியில் சமைக்கிறவங்களுக்கு தேவையான பெரிய மெட்டல் பாத்திரங்களும் உங்களுக்கு இங்கே காத்துட்ருக்கு. கல்யாணத்துக்கு சீர்வரிசை செட்டு வேணும் அப்படின்னா சீர்வரிசை செட்டும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், அதனால் பல்காக எனக்கு ஒரு 100 200 அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக விசிஆர் மெட்டலில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. மேலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க ஹோம் அப்ளைன்சஸ் வச்சுருக்காங்க, எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வச்சுருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐயில் பொருள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பழைய வீட்டு உபயோக பொருட்கள் வச்சுருக்கீங்கன்னா கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் பெஸ்ட்டு ரேட்டுக்கு நீங்கள் புது ப்ராடக்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் புது பொருள் வாங்கும்போது, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மிக்சி வாங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் ஆல்ரெடி பழைய மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு போனீங்கன்னா புது ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பழைய ப்ராடக்டை வீட்டிலேருந்து எடுத்துக்குவாங்க. இந்த வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே வாங்குகிற பொருட்களுக்கு சர்வீஸு, மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட பொருட்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே வாங்குகிற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வாரண்டியோடு தான் கொடுக்குறாங்க. வாரண்டி டைமில் என்ன இஷ்யூ அப்படின்னாலும் நீங்கள் வாரண்டி கார்டை வச்சு கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே நீங்கள் விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள் எடுத்தீங்க அப்படின்னாலும் எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு தான் கொடுத்துட்ருக்காங்க. தரமான பொருட்கள் குறைவான விலையில் எப்போதுமே கொடுக்கக்கூடிய விசிஆர் மெட்டல்ஸில் இந்த வாரம் இருக்கக்கூடிய கலெக்ஷன், ஓவரால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கேஸ் ஸ்டவ்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஸ்டெயின்லெஸ்ல இருக்க கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் கேஸ் ஸ்டவ்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர்னர்லேருந்து ஆரம்பிக்குது. சிங்கிள் பர்னர், 2 பர்னர், 3 அப் டு 4 பர்னர் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவாக வந்து நிறைய பிராண்ட்லேருந்து, ப்ரீத்திலேருந்து, அதே மாதிரி விடியம்லேருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஸ்டெயின்லெஸ்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ஸ். ஸோ கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் டாப் பொறுத்த வரைக்கும் 2 பர்னர்லேருந்து ஆரம்பிக்குது. 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னரில் இருக்கக்கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான காம்போஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிக்சியும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா காம்போவில் கிடைக்குது. இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 3 பர்னர் இருக்கக்கூடிய விடியம் பிராண்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடியம் பிராண்ட்லேயே இருக்கக்கூடிய வீருங்கக்கூடிய மாடலில் உங்களுக்கு மிக்சர் கிரைண்டர் கொடுக்குறாங்க. மிக்சர் கிரைண்டர் வித் ஜூஸரோட வரப்போகுது. ரெண்டுமே செப்பரேட்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் சேர்த்து வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எம்ஆர்பியிலேருந்து கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ப்ரீமியர்லேருந்தும் இந்த மாதிரி காம்போஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ரீமியரில் நீங்கள் 2 பர்னர் இருக்கக்கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் காம்போவாக வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸரோடு இருக்கக்கூடிய ப்ரீமியர் பிராண்ட்லேயே இருக்கக்கூடிய மிக்சி உங்களுக்கு வருது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டிங்கனாலும் சரி, வாரண்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்குமே வாரண்டி இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் பிராண்டு. ஒவ்வொரு பிராண்டுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வாரண்டியை கிளைம் பண்ணுறாங்க. ப்ரீமியரில் உங்களுக்கு 5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கு வாரண்டி அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீத்தியில் பாருங்கள் 2 பர்னர் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்குது.
அதே மாதிரி பிரீத்திலேயே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் வேணும் வாங்கிக்கலாம். வந்து உங்களுக்கு ஒரு சிலது நார்மலாக வந்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் அப்படின்னா 2 பர்னர் வருது அப்படின்னா ஒன்று ஸ்மால் வரும், ஒன்று வந்து மீடியம் சைஸ் இருக்கும். ஆனால் ஒன்று ஸ்மால் இன்னொன்று ஜம்போ இருக்க மாதிரியான கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அமிர்தால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, ப்ரெஸ்டீஜில் உங்களுக்கு இருக்குது. இந்த பர்னர் பாருங்கள், மற்ற பர்னரை பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இதை பிரீத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மாடல் ஸ்வெச் மாடலு. இதில் உங்களுக்கு பாருங்களேன் ஸ்மாலில் இருக்கும், இதில் வந்து மீடியம் இருக்கும். ஆனால் இந்த பர்னர் பாருங்கள் ஸ்மால் சைஸ் ஒன்றும் ஜம்போ சைஸ் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதாவது அதிகமாக நம்ம குக் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, பெரிய பர்னர் வேணும், ரெண்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்க்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெயின்லெஸ்ஸில் நல்லா ஹெவியாக எனக்கு வேணும். கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க, அதனால் நான் ஸ்டெயின்லெஸ்ஸே யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் ஹெவியாக வேணும், இல்லை வீட்டில் அதிகமாக சமைக்கிறது, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டர் குக்கர் நான் அடுப்பில் வைப்பேன், இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் கடாய் வைப்பேன். ஸோ அந்தளவு ஹெவி பேட்சில் சமைக்கிறவங்க ஒரு 4 பேர் 5 பேருக்கு வந்து ரெகுலராக அடிக்கடி சமைச்சிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரியான கேஸ் ஸ்டவ்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி ஈஸியாக இந்த இதை லிஃப்ட் பண்ணுற மாதிரி, மற்றது லிஃப்ட் பண்ணுற மாதிரி இதை லிஃப்ட் பண்ண முடியாது. பிரீத்தியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க, ஆடில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. ஸோ பிரீத்தியில் கிளாம் ஸ்டீல் அப்படிங்கக்கூடிய மாடலாக இருக்கட்டும், அதே மாதிரி விடியமில் பார்த்திங்க அப்படின்னா டஸ்கராக இருக்கட்டும், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்லெஸ்ஸில் உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் ஆகாது உங்களுக்கு. விடியம் டஸ்கர்லேயே பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்டெயின்லெஸ் தான் உங்களுக்கு, அதில் வந்து கோல்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு ஒரு ராயல் கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், விடியம்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ்ஸு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நார்மலாக அடுப்புனா இந்த எட்ஜஸோடு முடிஞ்சிடும் இல்லைங்களா, ஆனால் இது பாருங்களேன் உங்களுக்கு ஃபுல்லாக கர்வ் அப்படிங்கிறது இது வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஷீட் அப்படிங்கிறது. ஸோ இது 3 பர்னரில் இருக்கக்கூடியது வருது. அதே மாதிரி எல்லாமே ப்ராஸ் பர்னர். கேஸ் ஸ்டவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. எல்லா கேஸ் ஸ்டவ்வுமே ஐஎஸ்ஐ முத்திரையோடு வரக்கூடிய கேஸ் ஸ்டவ்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து விடியம் பிராண்ட்லேயே இருக்கக்கூடிய 2 பர்னர் கேஸ் ஸ்டவ்வு அமிர்தாவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பட்டர்ஃப்ளைல இருக்குது, கிளெனில் இருக்குது, பிஜியானு. ஸோ எல்லா பிராண்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும் பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே, ஒரு 2000 ரூபாய், ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே எனக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குங்க. இல்லை நல்லா எலகெண்ட்டாக பார்க்குறதுக்கு எனக்கு கிராண்டாக மாடுலர் கிச்சனுக்கு வைக்கிற மாதிரி ஏதாவது இந்த ஹாப் சொல்லுவோம் இல்லையா, அதாவது உள்ளே பதிச்சு வச்சுக்கிற மாதிரியா வேணும் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு விசிஆர் மெட்டல்ஸில் அவைலபிளாக இருக்குது. விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம்னா வலது பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக்சி கலெக்ஷன்ஸ். ஸோ மிக்சியை பொறுத்த வரைக்கும் பழசு வச்சுருக்கீங்கன்னா கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் புதுசு வாங்கிக்கலாம். பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐயில் நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய மிக்சியாக இருக்கட்டும், எந்த ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு சர்வீஸ் இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிக்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஐஎஸ்ஐ முத்திரையோடு உங்களுக்கு வருது. அதே மாதிரி எந்த மிக்சி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மிக்சி எல்லாமே பிராண்டட் தாங்க. ஸோ பிராண்டடான பொருட்கள் மட்டுமே உங்களுக்கு விசிஆர் மெட்டல்ஸில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து அப்படியே ஸ்டார்டிங் வித் பண்ணலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரீத்தி பிராண்ட் வச்சுருக்காங்க. பிரீத்தி பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு இருக்குது. பிரீத்தியோட ப்ளூ லீஃப் இருக்குது, பிரீத்தி ஸ்டீல் அந்த மெட்டாலிக் டைப்பில் வேணும்னா இருக்குது. அதே மாதிரி அதோட ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் அப்படின்னா அந்த செஃப் ப்ரோ சொல்லுவோம் இல்லையா, அதில் இப்போ புதுசாக வந்து ரெட்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு பாருங்கள் வேரியஸ் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, பர்பிள், பிங்க்கு, அதே மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு க்ரீன் செஃப்பில் வேணும் அப்படின்னாலும் மிக்சி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள் க்ரீன் செஃப்பில் மிக்சி கொடுத்துருக்காங்க கலர்ஸில் உங்களுக்கு புல்லட் ஜாரோட வர மாதிரி. அதே மாதிரி பிரீத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோடியாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸரோடு எனக்கு வேணும் அப்படின்னா ஜோடியாக்கு, பிரீத்தி பிளாக்கு 2.0 அது எது வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ பிரீத்தி ஹரிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேனாசோனிக் அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிராண்டுமே.
உங்களுக்கு பேனசோனிக் மாடல் பாருங்க. பேனசோனிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சைல்ட் சேஃப்டி லாக்கோட கொடுக்குறாங்க. அதாவது வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு சைல்ட் சேஃப்டி லாக் இருக்குது உங்களுக்கு. அதனால டக்குன்னு அவங்க எதாச்சியாக போடுறாங்க அப்படின்னாலும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கூட உங்களுக்கு ஆன் ஆகாது. அந்த அளவுக்கு லாக் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஹெவி பவராகவும் உங்களுக்கு இருக்கும். ஆர்பிஎம் பாருங்களேன். ஸோ 1000 பவர்ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா 1200 வாட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால ஹை ஆர்பிஎம்மாக இருக்கும் உங்களுக்கு. அதனால மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டாரோட வாட்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பேனசோனிக்கில் இந்த மாதிரியான மாடல்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு 1200 இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான 900 வாட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கம்மியாக வேணும்னா உங்களுக்கு 500 வாட்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. 500, 750, 900, 1000, 1200 வாட்ஸில் இருக்கக்கூடிய மிக்சிஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடியம் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. விடியமில் இப்போ நியூ லான்ச்சாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டஸ்கர் பார்க்குறோம் இல்லையா? ஸோ டஸ்கரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சியும் இருக்குது, டஸ்கரில் அடுப்பும் அவைலபிளாக இருக்குது. அப்படியே மேட்சிங்காக வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட்டாகவே வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி விடியமில் V-Star உங்களுக்கு இருக்குது. மெட்டாலிக்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக்கா பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃபினிஷில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி விடியம் வீர் இருக்குது, விடியம் விஷன் இருக்குது, விடியம் V-Star உங்களுக்கு இருக்குது. இதில் ஜூஸரோட இருக்க மாதிரியான மிக்சி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபுட் ப்ராசஸரோட மிக்சி வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இல்லை நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய 3 ஜார் மட்டும் இருக்க மாதிரியான மிக்சி கொடுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரி உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் பண்ணி வச்சுருக்காங்க. அமிர்தாவில் இருக்குது, பிஜியானில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியர் கொடுத்துருக்கா, மகாராணி உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுஜாதாவில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பர்பஸ்க்கான மிக்சியும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு கமர்ஷியலுக்காக இருக்கக்கூடிய ஜூஸர். ஸோ மகாராணி பிராண்டில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிட்ரஸ் ஜூஸ் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்டீல் பாடியில் இருக்குது. அதுலேயே சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சின்னதும் இருக்குது, பெருசுமே இருக்குங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய கமர்ஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிக்சி கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய ஜார், அதாவது கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு ஒரு 2 லிட்டர் ஜார் இருக்கும். அந்தளவு நல்லா பெரிய ஜார் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க கமர்ஷியலுக்கு. வீடுகளுக்கு தேவையான மிக்சி வேணும், மிக்சியே எனக்கு ஒரு 2500 பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னாலும் இருக்குது. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே பாருங்கள். ஐடியலில் இருக்குது, பட்டர்ஃப்ளைல இருக்குது உங்களுக்கு. ஸோ க்ரீன் ஜெஃப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிக்சி மட்டும் இல்லாமல் அயன் பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸ்டீமரோடு இருக்க மாதிரியான அயன் பாக்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்க மாதிரியான அயன் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. ஸ்நாக்ஸ் மேக்கரு, அதே மாதிரி புல்லட். ஸோ நிறைய பேர் புல்லட்டின் தேடிட்டு இருப்பீங்க. இந்த புல்லட் ஜார்ஸ் தேடினீங்க இல்லையா, அவங்களுக்கு பாருங்களேன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ வண்டர் செஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைமோடு இருக்க மாதிரியான புல்லட் ஜார் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 2 ஜார் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜார் போதும் அப்படின்னா சிங்கிள் ஜார் உங்களுக்கு இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வேறு பிராண்டில் எனக்கு வேணும் அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஜூஸ் ப்ரெஷர் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. பிளெண்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட் மிக்சர் உங்களுக்கு இருக்குது. சாண்ட்விச் மேக்கர், ஸ்நாக்ஸ் மேக்கர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிரைண்டர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் கிரைண்டர் வரும். ஒன்று செயின் டைப்பு, அதாவது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாங்களாம் யூஸ் பண்ண ஒரு மாடல் அப்படின்னா இந்த கல் தனியாக செயினில் போட்டு எடுப்போம் இல்லையா, லக்ஷ்மியில் சொன்னால் தெரியும். ஸோ அந்த மாதிரி அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டில்ட் டைப், அதாவது நம்ம சாய்ச்சி விட்டு வலிச்சிக்கிற மாதிரி அந்த டில்ட்டிங் டைப் இருக்குது. டேபிள் டாப் டைப், இந்த 3 டைப்புமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டில்ட்டிங் டைப்பும் இருக்குது. அதில் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமிர்தா பிராண்டில் இருக்கக்கூடிய டில்ட் டைப் இருக்குது. அதிலே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து ப்ரீமியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அமிர்தாலேயே டில்ட்லேயே இது ஒரு மாடல். ஸோ 2 டைப்பில் இருக்குது. உங்களுக்கு டில்ட்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா அப்படி சாய்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ்டாக இருக்க மாதிரி. அதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே டேபிள் டாப் வெட் கிரைண்டர்ஸ், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வெட் கிரைண்டர்ஸ். அதில் சின்ன சைஸ் வேணும், நிறைய பேர் இந்த அடை செய்கிற மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கிற மாதிரி ஒரு 1/2 லிட்டருக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சின்ன சைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன கிரைண்டர் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய கிரைண்டர், நம்ம 2 லிட்டர் கிரைண்டர் வாங்குறோம் இல்லைங்களா, அதுலேயே ட்ரம்மு மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுக்கு 1/2 லிட்டர் ட்ரம் வேணும் அப்படின்னா எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கிரைண்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பேனசோனிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியரில் இருக்குது. பேனசோனிக் எல்லாம் உங்களுக்கு இங்கே டைமரோடு வருது.
அதாவது நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா கூட நம்ம வெளியில் போகிறதுனா கூட போயிட்டு வரலாம். அது டைமிங் முடிஞ்சதுமே அது கட் ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க இருக்கக்கூடிய இடம்னா ஸோ ப்ரெஸ் பண்ணோம்னா தான் உங்களுக்கு லாக் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாடல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அல்ட்ரா, ஸோ அல்ட்ரானா சொல்லவே வேண்டாம், கிரைண்டரில் ஒரு பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அல்ட்ரா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து கோனிக்கல் டைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டோன் இருக்குது. 2 கல் 3 கல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வருது. எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ முத்திரை வாரண்ட்டி உங்களுக்கு இருக்குது. லாக் டைப் வேணா இருக்குது, லாக் இல்லாமல் நார்மலாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இல்லை பேசிக் மாடல் இருந்தால் போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேசிக் மாடலில் இருக்கக்கூடிய கிரைண்டர்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிரைண்டர் மிக்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் யூஎஸ் கனடாலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, 110 வாட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மிக்சி கிரைண்டர் இருக்குது. அதாவது நம்ம ஃபாரினுக்கு போகிறவங்களுக்கு கொடுத்து விடுவோம், இங்கேருந்து வாங்கி கொடுத்து விடுவோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் நமக்கு இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வாங்கி கொடுக்கணுன்ற ஐடியாவில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா மாடல்லையுமே இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய விசார் மெட்டலில் இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐலையுமே தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையுமே அடுத்து பார்க்க போகிறோம். விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சாப்பாடு வடிக்கிறது வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை, லேடிஸ்க்கு தெரியும். ஏன்னா அது வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வடிக்க பிடிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு ஒர்க்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்டர்னேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு வடிக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பாருங்களேன், இது நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க, ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய செல்லர் பேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அங்கே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஆனால் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு 400, 450, 500 ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேஞ்ச் வச்சு விற்பாங்க. உங்களுக்கு அதில் இது 50% தான். ஸோ அந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பாருங்களேன். ஸோ என்ன அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. உங்களுடைய கிச்சனோட சிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கே வச்சு வடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்டாண்டை நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய பாத்திரம் எதுவோ, ஸோ வந்து ரைஸ் வைக்கிற பாத்திரம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று கையில் எடுத்திருக்கேன், இது இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து இப்படி சாய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போதும், நீங்கள் கையை எடுத்துக்கலாம், உடனே கையை எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா வடிக்கிறது வடிச்சிட்டு இருக்கும் கீழே. அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க சிங்கில் டைரெக்டாக வச்சுக்கலாம். இல்லை வடிகஞ்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அடியில் நீங்கள் இன்னொரு பிளேட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் வந்து கஞ்சி கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாண்டு, இந்த மாதிரியான சாப்பாடு வடிக்கக்கூடிய ஸ்டாண்டு விசிஆர் மெட்டல்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிட்டு, அதாவது நம்ம பாத்திரங்கள் நிறைய வச்சுருப்போம், ஒரே ஒரு மூடி தான் வச்சுருப்போம் எந்த பாத்திரத்துக்குனாலும் எடுத்து போடுறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக பாத்திரம் இல்லாமல் தனியாக மூடி மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய மூடி, பெரிய சைஸ் பாத்திரம், அதாவது 28 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் இருக்குது. 30 இன்ச் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ட்ரைப்ளை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரைப்ளையில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு அலுமினியமில் மூடி வேணும், அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேன் அதுக்கு எனக்கு மூடி வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இருக்குது. அதுலேயே ஸ்டெயின்லெஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் மூடி இருக்குது வேணும் அப்படின்னா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் லிட்டு, எனக்கு டிரான்ஸ்பரண்ட் லிட்டு வேணுங்க, கிளாஸ் லிட்டு செப்பரேட்டாக கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதில் பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு நாப் வச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது வுட்டில் இருக்கக்கூடிய நாபோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கக்கூடிய லிட்டு, க்ளோசிங் லிட், அதாவது மூடி, பாத்திரங்களோட மூடிகளில் நிறைய சைஸஸ் உங்களுக்கு இங்கே வச்சுருக்காங்க. எந்த சைஸு இதுலேயுமே உங்களுக்கு பிராண்ட் இருக்குது, எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்திரம் வடிக்கக்கூடிய ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீமர் பாட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஸ்டீமர் பாட்டில் நான் முதலாவது உங்களுக்கு கட்டுற இந்த மாதிரியான ஸ்டீமர் பாட். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து க்ளோசிங் லிட் ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கும், உள்ளே வந்து நீங்கள் இட்லி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், வித் இட்லி ரேக்கோடு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டாண்ட் உங்களுக்கு வர, அதாவது ஒன்றில் வந்து 4 இட்லிஸ் வரும். மொத்தம் வந்து ஒரு அடசலில் நீங்கள் வந்து 12 இட்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஸ்டீமர் பாட் இருக்குது.
ஸோ இட்லி இல்லாமல் நீங்கள் செப்பரேட்டாக வேறு ஏதாவது ஒரு மோமோஸ் பண்ணும் இல்லை வேறு ஏதாவது கொழுக்கட்டை வேக வைக்கணும் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் ஏதாவது வச்சு ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு பேஸே ஸ்டீமர் பேஸ் தான். ஸோ இதில் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இது யூஸ் பண்ணாமல் கீழே அடியில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தட்டு இட்லி செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தட்டு இட்லி செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரேக்கில் நீங்கள் இந்த இட்லி ஸ்டாண்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்களேன் இது ஒரு மல்டி பர்பஸ் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 3 பிளேட்ஸ் உங்களுக்கு வருது செப்பரேட்டாக. ஸோ இதை நீங்கள் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மேக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிலையுமே வந்து உங்களுக்கு தட்டு இட்லியுமே நீங்கள் இது செஞ்சுக்கலாம். அதுக்கான பிளேட்ஸும் உங்களுக்கு வருது. இது ஒரு 2 ஸ்டாண்டில் வரும். கீழே இருக்கக்கூடிய பேஸில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுப்போம். மேலே இருக்கக்கூடியது ஸ்டீமிங் பாட்டு. ஸோ இது வந்து க்ளோசிங் லிட்டு வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸில் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஹேண்டில் இருக்குது ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பியூர்லி ஸ்டீமர் பாட்டு. இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக இங்கே தனியாக ஸ்டாண்ட் இருக்குது. இட்லி ஸ்டாண்டும் இட்லிக்கான ரேக்கும் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் தனியாக வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி உங்களுக்கு ஸ்டீமர் பாட்டு. லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் லிட்டு. நிறைய பேர் வந்து இந்த கண்ணாடி லிட் இருக்க மாதிரி ஸ்டீமர் பாட் எனக்கு கொடுங்க, ஏன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லிட்டோட கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்காக காட்டுறேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீமர் பாட்டுக்கான பேஸு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்டீமிங் வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீமிங் அப்படின்னா எல்லாம் ஒன்று தான் இல்லையா, வெஜிடபிளோ இல்லை வந்து கொழுக்கட்டை வைக்கிறதோ இல்லை மோமோஸ் பண்ணுறதோ வேறு எதை ஸ்டீம் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 2 பக்கம் ஹேண்டில் இருக்குது. இது உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் சொல்லும் இல்லையா, அதுக்காக. அதுலேயே வந்து எனக்கு அந்த மாதிரி வேண்டாங்க, பிளாஸ்டிக் டைப் ஹேண்டில் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஹேண்டில் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஹேண்டிலில் ஸ்டீமர் பாட் உங்களுக்கு இருக்குது. சேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஸ்டீமர் பாட் தான், ஹேண்டில் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சாய்ஸஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்டீமருக்கான பேஸு, டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டீமருக்கான பாட் உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்னொரு அகைன் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஸ்டீமர் பாட். இதில் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வச்சுக்கலாம். ஏன்னா இதோட லென்த்து பாருங்கள் நல்லா லென்த்தாக இருக்காங்க அப்படின்னா அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்க முடியும். ஸோ இது இருக்குது. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டெப் இருக்க மாதிரி, இது 2 ஸ்டெப்பாக, இது வந்து 3 ஸ்டெப் இருக்க மாதிரி. அதாவது கமர்ஷியலுக்காக இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து மோமோஸ் சேல் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது, ஸ்வீட் கார்ன் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையானது ஸ்டீமர் தான். அதுவும் ஸ்டெயின்லெஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடியது. ரெக்கரண்ட்டாக அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஸ்டெயின்லெஸ் யூஸ் பண்ணும்போது. இதுவுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டீமர் பாட் இருக்குது. சேம் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஸ்டீமர் பாட் தான். ஸோ 2 ஸ்டீமர் பாட் வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க அப்போ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கமர்ஷியலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டீமர் கீழே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், மேலே மோமோஸ் வச்சுக்கலாம், கீழே வந்து ஸ்வீட் கார்ன் வச்சுக்கலாம், மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டை வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய குவான்டிட்டியில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு 2-3 டைம் வேறு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாயில் பண்ணுறதுக்கு நீங்கள் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டீமர் பாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு க்ளோசிங் லிட் பார்த்தீங்க அப்படின்னா மூடி வந்து கிளாஸ் மூடியாக வேணாலும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் மூடியாக வேணாலும் இருக்குது, 2 அடுக்கு வேணாலும் இருக்குது, 3 அடுக்கு வேணாலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நைஃப் அண்ட் சாப்பர் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் நைஃப் சொல்லுவோம் இல்லையா, கிச்சன் நைஃபு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க பாருங்களேன். ஸோ நல்லா ஒரு க்ரிப்போடு இருக்கக்கூடிய பிராண்டடான நைஃப் உங்களுக்கு. ஸோ இது வந்து சின்ன சைஸு, ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சைஸு ஸ்மால் நைஃபு. ஸோ இது இருக்குது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாடல் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். 2 டைப் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஜிக்ஸாக்ல இருக்கக்கூடிய டைப் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளைனாக இருக்கக்கூடியது வேணும் அப்படின்னாலும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது, நல்லா ஷார்ப் ப்ரிசிஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டெயின்லெஸ் வந்து ரஸ்ட் ப்ரூஃப், அதாவது துருப்பிடிக்காது உங்களுக்கு இது. ஸோ அந்த மாதிரி நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய நல்லா க்ரிப்பாக இருக்கக்கூடிய பிராண்டடான நைஃப் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இது சின்னது. இதிலேருந்து அப்படியே போனோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த சைஸில் வேணும்னாலும் இருக்குது. இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள்,
நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நைஃப் இருக்குது. ஸோ நைஃபை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லென்த்தாக இருக்க நைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நான்வெஜ்ஜு ப்ரெட் இது எல்லாத்தையுமே ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த நைஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டீலில் இருக்கக்கூடிய நம்ம இரும்பு கத்தி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அம்மாங்களாம் அப்போ வச்சுருப்பாங்க, பாட்டிங்களாம் அப்போ அதிகமாக வச்சுருக்கக்கூடியது வந்து இந்த இரும்பு கத்தி அப்படின்னு சொல்கிறது, அந்த கத்தி. அதில் இது பெரிய சைஸ் உங்களுக்கு. இதில் நீங்கள் தாராளமாக மீட் சாப் பண்ணலாம். ஸோ கொத்துக்கறிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு நைஃபாக இருக்கும். நல்லா ஹெவியாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நல்ல க்ரிப்பும் உங்களுக்கு கிடைக்கிது. இது பாருங்களேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற இரும்பு கத்தி தான். ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாக்கான ஃபினிஷில் நல்லா ஷார்ப்பான ஒரு பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைஃப் உங்களுக்கு வருது. நல்லா ஒரு சூப்பரான ஹெவியான ஹேண்டிலோடு இருக்குது. இதுலேயே வந்து இது வந்து மீட் சாப் பண்ணுற மாதிரியான நைஃபு. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த இரும்பு கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் வேணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மாதிரியான கத்தியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மாதிரியான நைஃபு. லென்த்தாக இருக்குது. இதில் லென்த் இல்லாமல் உங்களுக்கு இதில் பாதி லென்த்தில் வேணும், சின்னதாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து கோத்ரேஜ் பிராண்டு. ஸோ அந்த பிராண்டோட நைஃப் செட்டு உங்களுக்கு இருக்குது. இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இது. ஒன்று வந்து சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் பண்ணலாம், அதுக்கடுத்து ஸ்லைசிங்காக ஒன்று, அதுக்கடுத்து பெருசாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீட் கட் பண்ணுற மாதிரியான இது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு இந்த ஸ்கேலிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஸ்கேலிங்க்கு இந்த ஜிக்ஸாக் டைப் யூஸாக இருக்கும். அடுத்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நைஃப் அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸ் கட் பண்ண, இந்த பெருசுங்கிறது உங்களுக்கு மீட் சாப் பண்ண யூஸாக இருக்கும். இந்த மாதிரியான காம்போஸ் இருக்குது. இதெல்லாமே நைஃபுக்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடர்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கிரேடர்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. கிரேடர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு கடைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரேடர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் புதுசாக வந்தது காட்டுறேன். இதெல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். இது எல்லாமே அப்பையிலேருந்து ஒரு வின்டேஜ் கிரேடர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பையிலேருந்து இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து வந்தது தான் இந்த மாதிரியான மாடல். ஸோ ஆரம்பத்தில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கும்போது அம்மாங்களாம் பாட்டிங்களாம் இது யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அடுத்து மூவ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரேடர் வாங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அதில் இந்த டைப் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பிளேட்டில் வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா பாத்திரத்தில் வச்சு இப்படி கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கிரேடர் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 சைடு இருக்க கிரேடர். இது வந்து குட்டி, இங்கே பாருங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் தெரியும், சின்ன சைஸு. இந்த மாதிரி 4 பக்கம் இருக்க மாதிரி. ஸோ அதுலேயே பெருசு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 2 3 4 5 6. ஸோ 6 பக்கம் இருக்க மாதிரி. அதாவது எல்லாமே உங்களுக்கு 5 in 1 6 in 1 அந்த டைப்பு. இது வந்து உங்களுக்கு ஸ்லைசிங் வந்துடும். அதே மாதிரி கிரேடிங் உங்களுக்கு வந்துடும். கிரேடிங்லேயே சின்ன சைஸ் உங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஷேப்ஸில் நம்ம ஒரு பாஸ்தா பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியானதை நீங்கள் செய்யறதுக்கான ஷேப்ஸு, சீஸ் கிரேட் பண்ணுறது, கார்லிக் கிரேட் பண்ணுற கிரேடர், ஸோ அந்த மாதிரியான கிரேடர் எல்லாமே வந்துடக்கூடியது. ஸோ இது வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாடியும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வுட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய வுட் பாடி வேணும் அப்படின்னா, வுட்டில் இருக்கக்கூடிய பாடி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வுட்டில் இருக்கிறதுமே இருக்குது. இதுலேயுமே இன்னும் நிறைய மாடல் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்டகன் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணது, இது எல்லாமே நம்ம பார்த்த ஒரு கலெக்ஷன் தான். அது இல்லாமல் இப்போ என்ன புதுசாக இருக்குது, விசார் மெட்டலில் என்ன புதுசாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ எந்த அப்படின்னா இது பாருங்களேன், இப்போ உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு. கிரேடரில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ அதாவது இந்த கிரேடர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன தோணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படி வச்சு கிரேட் பண்ணுவோம், அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கணும், அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம், அதாவது நமக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் கீழே வந்துடுது. இது ஃபுல்லாக க்ளோஸ்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மூடியோடு உங்களுக்கு வருதுங்க பாருங்கள். இதுலேயுமே உங்களுக்கு 2 சைஸ் வருது, பெருசு இருக்குது சின்னதும் இருக்கும். நம்ம கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பவுலில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கிரேடர் உங்களுக்கு இது வந்து 2 இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு கிரேடிங்கில் சின்னது பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே இன்னும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இது பாருங்களேன். ஸோ இது வந்து பெருசு. இதில் வந்து உங்களுக்கு 3 பர்பஸ் இருக்குது. அதாவது கிரேடிங்கில் சின்னது பெருசு, அடுத்து வந்து ஸ்லைசிங்கு. ஸோ இந்த 3 இருக்க மாதிரியான பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிரேடர் உங்களுக்கு.
அதே மாதிரி இது வந்து இந்த பாக்ஸ் டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் இப்படி வச்சு நம்ம கிரேட் பண்ணுற மாதிரி நம்ம நிற்க வச்சு கிரேட் பண்ணுறது நிறைய பேர் விரும்புவீங்க இல்லையா, அவங்களுக்காக பாருங்கள். ஸோ நிற்க வைக்கக்கூடிய கிரேடர் இதுலேயுமே இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த பவுலு. ஏன் அப்படின்னா எல்லா கிரேடர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம யோசிச்சது என்ன அப்படின்னா கீழே வந்து இது வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலும் அது கீழே வச்சு பாத்திரத்தில் வச்சு தேய்க்கணும், அப்போ வந்து மேலே வந்துடும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்காகவே இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கப் கொடுத்துருக்காங்க வித் மெஷர்மெண்ட்ஸோடு வருது. அதாவது அளவோடு உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 250 வரைக்கும் ml வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதில் வச்சு நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 4 சைடுமே வருது. ஏதாவது சீஸ் கிரேடர் இருக்குது, நார்மல் கிரேடர், ஸ்லைசர் உங்களுக்கு வரப்போகுது, அதே மாதிரி இந்த கிரேடிங் ஷேப் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதெல்லாமே இப்போ நியூ அரைவல்ஸ். ஸோ கிரேடர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அரைவல்ஸாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க. இந்த மாதிரி கீழே ஸ்டாண்ட் இருக்க மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு அதே மாதிரி இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள், ப்ரைஸ் சொல்லுவாங்க. வீடியோவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எடுத்து வீடியோவாக ஷேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ப்ராடக்டை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூமில் இருக்கோம். எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா 2 அடுக்கு கொண்ட ஷோரூமாக காத்துட்ருக்கும். வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு போக முடியும். அதே மாதிரி மெட்டல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பல்காக வேணும், ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னா பல்க் குவான்டிட்டியில் வாங்கிக்கலாம். கல்யாண சீர்வரிசை செட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக்கல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஜாஜ் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்மளுடைய சேலம் விசிஆர் மெட்டல்லேருந்து நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஹோம் டெலிவரி செஞ்சு கொடுக்குறாங்க. பழைய ப்ராடக்ட் இருக்குது, வீட்டு உபயோகப் பொருள் பழசு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் புது பொருட்களை வாங்கிக்கலாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு பெஸ்ட்டு ரேட் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வாங்குகிற பொருட்களுக்கு உங்களுக்கு சர்வீஸு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட பொருட்களுக்கு குறிப்பிட்ட பிராண்ட்ஸ்க்கு வந்து வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான வசதிகள் எப்போவுமே நீங்கள் நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு 2-3 செக்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம காட்டினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே பாருங்கள் உங்களுக்கு நம்பர் இருக்குது. நம்ம காட்டின ப்ராடக்ட்டில் எது பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் தாராளமாக சேலமில் இருக்கவங்கன்னா நேரில் ஒன்ஸ் விசிட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேலம் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் கோகுல். டாடா, பை பாய்.